எல்லா புகழும் இறைவனுக்கே. குட் லக் யூடியூப் சேனலிலிருந்து நான் உங்கள் ரஃபி. 2 நாளைக்கு முன்னால் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் செவ்வேர் என்ற ஊரிலிருந்து மதிப்பிற்குரிய திரு சிவகுமார் சார் மற்றும் அவருடைய மாமா கிருஷ்ணமூர்த்தி சார் 2 பேரும் வந்துட்டு நம்ம யூடியூப் சேனலுடைய லிங்க்கு அவருடைய ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தர் கொடுத்துருந்தாராம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா. நிறைய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்துட்டு வாங்கிட்டு போனவங்க விசிட்டிங் கார்டு கொடுக்குறாங்க, இல்லையா யூடியூப் சேனலில் லிங்க்கை கொடுத்து இவரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இவங்களது ஓன் கம்பெனி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணி தான் நிறைய பேர் வராங்க. அதில் இவங்களும் அப்படி தான் வந்துட்டு ரெஃபர் பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டு அங்கேருந்து என்கொயரி பண்ணாங்க நம்மக்கிட்ட. என்னென்ன மெட்டீரியல் இருக்குது, என்ன காஸ்ட் இருக்குது, எல்லாமே எனக்கு வாட்ஸ்அப் சென்ட் பண்ணுங்கள். வண்டி வாடகை மெயினாக வந்துட்டு வண்டி வாடகை எவ்வளோ வரும்னு ஃபஸ்ட்லேயே கேட்டுக்கிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு தேவையான 2200 ஸ்கொயர் ஃபீட்டு எடுக்கிறதுக்காக டோட்டல் என்கொயரியும் ஃபஸ்ட்டு அவங்க முடிச்சுக்கிட்டாங்க. எல்லாமே பார்த்துட்டு அவர் என்ன வாடகை வரும், என்னென்ன ரேட்டில் கல் இருக்குது எல்லாமே எனக்கு சென்ட் பண்ணுங்கன்னாங்க. அவங்க மாமாவும் மச்சானும் 2 பேரும் கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி கிரைண்ட் எடுக்கலான்னு சொல்லிட்டு அங்கேருந்தே அவங்க ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, சார் இந்த டேட்டில் நாங்கள் வரப்போகிறோம், எங்களுக்கு இந்த மாதிரி கிரைண்ட் தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க. வாங்கன்னு சொல்லியிருந்தேன். வரும்போது வழியில் ஒரு சில கம்பெனிகள்லாம் பார்த்துருக்காங்க. வந்துட்டு நம்மக்கிட்ட பார்த்துட்டு மேற்கொண்டு நான் நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார், நான் கூட போய் விசாரிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. போயிட்டு மறுபடியும் வந்துட்டு நம்மளுக்கு கால் பண்ணி தான் வந்தாங்க. வந்துட்டு தான் நம்மகிட்ட பர்ச்சேஸ் பண்ணாங்க. அவங்க எடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஹனி ப்ளூ எடுத்தாங்க. அதே போல் டேன் ப்ரௌன் லப்போத்ரா இது. ஓகேங்களா. ஸ்டெப்ஸுக்கும் ஃப்ரண்ட்டு வந்துட்டு வராண்டாவுக்கும் வந்துட்டு இது எடுத்துட்டாங்க, ஃபோர்ட்டிகோக்கு முன்னால் போகிறதுக்காக. அதே போல் பார்டருக்காக அவங்க வந்துட்டு குப்பம் க்ரீன்லேயே வந்துட்டு ப்ளைனில் எடுத்தாங்க. குப்பம் ஒயிட் மாதிரியே இருக்கும், ஆனால் குப்பம் க்ரீனில் ப்ளைன் எடுத்தாங்க. கிச்சன் கவுண்டர் டாப்க்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ராஜஸ்தான் கல், பிளாக் கல் எடுத்துக்கிட்டாங்க. மேற்கொண்டு பேசுறதுக்கு முன்னால் சார் ஒரு ரிவ்யூ தரார், வாங்க பார்க்கலாம். அண்ணா வணக்கண்ணே. அண்ணா வணக்கண்ணே. நாங்கள் கடலூர் மாவட்டத்துலேருந்து வந்திருக்கோம். வேப்பூர் பக்கத்தில் நம்ம மாமா வீட்டுக்காக கிரானைட் எடுக்கிறதுக்காக பார்த்துருந்தோம். அதனால் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார் குட்லக் சேனல்னு. அது மூலிமா நம்ம பாயோட குட்லக் சேனலை பார்த்தோம். நல்ல ஒரு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ரேட்டு, நல்ல குவாலிட்டி, நம்ம கேட்குறதுக்கான எல்லா எக்ஸ்ப்ளனேஷனு, ஒரு மெட்டீரியலை எப்படி பார்த்து வாங்கணும், அது எப்படிலாம் அதோட என்னோட டேமேஜ் இருக்கும், எப்படிலாம் அதை பார்க்கணும் என்னங்கிறதெல்லாம் எல்லாம் சொன்னார். நல்ல ரேட்டுக்கு பண்ணி கொடுத்தாரு. நம்ம வீட்டுக்கு எப்படி போடணும், இல்லை ஒரு கமர்ஷியல் பில்டிங்னா அதுக்கு எப்படி யூஸ் பண்ணணும், இது ஒரு மெட்டீரியல் வாங்கும்போது அதில் என்னென்ன டேமேஜ்லாம் பார்க்கணும், இதெல்லாம் இப்படி நடக்கும் போகணும் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணார். நம்ம எதிர்பார்த்து வந்த ரேட்டை விட நல்ல ரேட்டில் பண்ணி கொடுத்துருக்காரு. நம்ம டிரான்ஸ்போர்ட் எல்லாமே கேட்டிருந்தோம், எல்லாமே அவர் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்காரு. எல்லா மெட்டீரியலோட எக்ஸ்ப்ளனேஷனு எல்லாத்தையும் மற்ற கடையிலையும் பார்த்தோம். மற்ற கடையில் கேட்டதை விட நம்ம பாய் கடையில் நல்லா பெஸ்ட்டாகவே இருக்குது. நம்ம மாமா வீட்டுக்காக தான் இந்த கடையில் நம்ம பாய்கிட்ட மட்டும்தான் இப்போ கிரானைட் எடுத்துருக்கோம். நீங்களும் வாங்க, உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பாய் நல்ல ரேட்டில் பண்ணி கொடுப்பாரு. மற்றது எல்லாத்தையும் நம்ம மாமா வீட்டுக்காக தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். மாமாவை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எங்கள் வீட்டுக்காக கிரானைட் எடுக்க வந்திருக்கோம். எங்கள் மச்சான்ட்ட சொன்னேன், குட்லக் சேனல்லேருந்து சர்ச் பண்ணி, யூடியூப் சேனல்லேருந்து சர்ச் பண்ணி, குட்லக் சேனல் வந்து சர்ச் பண்ணி பாய்கிட்ட வந்து சொல்லி வந்து பார்த்தோம். எல்லாம் கல் எல்லாமே நல்லாயிருக்கு. செக் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் 2 இடத்துல விசாரிச்சுட்டு பாய் வந்து நல்லாவே பண்ணி கொடுத்தாங்க. அதனால் நீங்களும் வாங்க, எல்லோரும் வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேங்க்யூண்ணே. எங்கிட்ட வந்துட்டு ஃபுல் கான்டாக்டில் இருந்தவர் பார்த்தீங்கன்னா அவருடைய மச்சான் சிவகுமார் சார் தான் வந்துட்டு நம்மகிட்ட லிங்க்கில் இருந்தார். அவருடைய டவுட்டை கிளியர் பண்ணுறது, என்ன ரேட்டு வரும், எந்த மாதிரி செக் பண்ணணும், நம்மக்கிட்ட வரத்துக்கு முன்னாலே 4 கம்பெனி நான் பார்த்துட்டு தான் வர சொல்லுவேன். அதே போல் தான் இவங்க பார்த்துட்டு வந்திருக்காங்க. நம்ம கிட்ட வந்துட்டு எப்படி குவாலிட்டி செக் பண்ணணும், என்ன ரேட்டுக்கு நம்மகிட்ட ஆரம்ப விலை இருக்குது, இறுதி விலை என்ன இருக்குது, எந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு போட்டாக்கா ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும், எல்லாமே வந்துட்டு நம்ம நேரில் தான் டெமோ காட்ட முடியும். ஒரு சில நண்பர்கள் வந்துட்டு ஃபோன்லேயே சொல்லுங்கள், டெமோ சொல்லுங்கள் அப்படின்வாங்க. அது கண்டிப்பாக சொல்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் இருக்காது. ஏன்னா அது ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் பிடிக்கும். பாருங்கள், இதெல்லாம் 45 ரூபா ஸ்கொயர் ஃபீட். ஒரு ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா 45 ரூபா சொல்லி 43 ரூபா 42 ரூபா ஸ்கொயர் ஃபீட்டில் கொடுத்துருவோம். இது கட் சைஸ் 4 அடி 5 அடி 6 அடி இருக்கும். இது பாருங்கள், கிரேவும் இருக்கும், பிங்க்கும் இருக்கும். ஓகேங்களா. ஒரே சைஸில் கிடைக்காது. 4 அடி 5 அடி 6 அடி அந்த மாதிரி வரும். அதோடைய ரேட் பார்த்திங்கன்னா நாங்கள் 45 கோட் பண்ணி வச்சுருக்கோம். அது 43 ரூபா நாங்கள் ஃபைனலாக கொடுத்துருவோம். நேரில் வாங்க, கண்டிப்பாக பெஸ்ட்டான ப்ரைஸ் பண்ணி கொடுப்போம். நீங்கள் வரத்துக்கு முன்னால் வண்டி வாடகை எவ்வளோ வரும், ஏற்றுக்கூலி எவ்வளவு, இறக்குக்கூலி எவ்வளவு, மற்ற செலவுகள் எவ்வளோ இருக்குது எல்லாமே ஒரு முறை கேட்டுக்கோங்க. நீங்கள் நிர்ணயிக்கிற விலையை பொறுத்து தான் கல்லுடைய தரம் இருக்கும். அதுவும் நான் வந்துட்டு ஒரு அழுத்தமாக சொல்கிறேன், இதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம வந்துட்டு 50 ரூபா சொல்லியிருக்காங்க, நேரில் போயிடலாம், 50 ரூபாயிலே வந்துட்டு ஏகப்பட்ட மாடல் இருக்கும், நம்ம எடுத்துலான்ற ஒரு தாட்டில் வந்துடாதீங்க. 50 ரூபாய்க்கு உண்டானது என்ன குவாலிட்டியோ அதை ஃபஸ்ட்லேயே நீங்கள் ஃபோட்டோஸை வாங்கி செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கிரேனைட்டில் பொறுத்தவரையும் ஒவ்வொரு 5 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட் மேலே நம்ம ஏற்றிட்டு போக போக கல்லுடைய குவாலிட்டியும் மாறும்,
அதே போல் நம்மளுக்கு கலர்ஸும் சேஞ்சஸ் வரும். இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா 45 ரூபா 50 ரூபான்றது பேரடைஸாக கிடச்சிரும். ஒரு 65 ரூபா 70 ரூபா கேட்டகரியில் குப்பம் கிரீன் குப்பம் ஒயிட் அது மாதிரி கிடச்சிரும். கொஞ்சம் நல்ல ஹார்டான மெட்டீரியல் ஹைட்ராபாத் கல் வேணுன்னா ஒரு 75 80 அந்த கேட்டகரியில் கிடச்சிரும். அதுக்காக தான் சொல்ல வரேன். உங்களுக்கு கிரைண்ட் பற்றின எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் என்னுடைய நம்பரை நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன். அந்த வாட்ஸ்அப் நம்பரில் வந்துட்டு ஃபோட்டோ சென்ட் பண்ணி கேளுங்க. நான் ஃபோட்டோஸ்லாம் சென்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இருக்கிற டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் வாங்கலாம். நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போன நண்பர்கள் வந்துட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் லிங்க் கொடுக்குறாங்க, யூடியூப் சேனல் லிங்க் கொடுக்குறாங்க, அதே போல் ஃபோன் நம்பர் தராங்க. அந்த நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் உங்களுடைய நல்ல ஆதரவை எதிர்நோக்கி குட் லக் சேனல். நன்றி.